ஆனந்தாவின் அன்றாட அருளுரை காணொளி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பானவர்களே, நீங்கள் தருகின்ற ஆதரவிற்கும் ஒத்துழைப்பிற்கும் எங்களுடைய ஆனந்தா குழுமத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, வருகின்ற செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி நம் அனைவருடைய தாயான அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாட நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். எனவே செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நம்மை நாமே தயாரித்து கொள்ள, இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னையின் பிறப்பு விழாவை கொண்டாட முதலாம் நவநாளிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அன்னை மரியாள் இறைவனின் ஆலயமாக திகழ்கிறார். அதே போல நாம் அனைவரும் இறைவனின் ஆலயமாக திகழ அழைப்பு விடுக்கும் வாசகங்களுக்கு செவி கொடுப்போம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமடலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, உயிருள்ள இறை வசனங்கள் 16 முதல் 17 வரை. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோயில். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, உயிருள்ள இறை வசனங்கள் 13 முதல் 17 வரை. யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். ஆண்டவர் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பானவர்களே, இப்பொழுது கேட்ட இறை வார்த்தையை நம் உள்ளத்தில் இருத்தி கண்களை மூடி ஒரு நிமிடம் இந்த பாடல் வழியாக அந்த இறை வார்த்தையை உணர்வோமா? அமளியாய் ஓதித்து அலகையை மீறித்து அவனியை காத்த ஆரணங்கே. அமளியாய் ஓதித்து அலகையை மீறித்து அவனியை காத்த ஆரணங்கே. உருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமரியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமரியே. இறை வார்த்தையை கேட்டோம், அதை உள்ளத்தில் இருத்தி உணர்ந்தோம். அதன் வழியாக இந்த வழங்கப்படுகின்ற அருளுரையை சிந்திப்போமா? அன்பிற்கினியவர்களே, அன்னை மரியாள் இறைவனின் ஆலயமாக திகழ்கிறார். அதே போல நாமளும் இறைவனின் ஆலயமாக திகழ இன்றைய முதல் நவநாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது.
சற்று யோசித்து பாருங்கள். நாம் அனைவருமே உண்மையிலேயே இறைவனின் ஆலயமாக இருக்கின்றோமா என்பதுதான். ஆலயம் என்பது என்ன? உண்மையில் ஆலயம் என்பது என்ன என்பதை நாம் கொண்டிருக்கின்றோம். மனநிலை என்ன? வெறும் மணலாலும் சிமெண்டாலும் கட்டப்பட்டது ஆலயமா, அல்லது அன்பும் அருளும் நிறைந்திருக்கின்ற இடம் ஆலயமா? வானுயர்ந்த கோபுரங்கள் மட்டும் இருக்கின்றது ஆலயமா, இல்லது அன்பை மட்டும் வானளவு கொடுக்கின்ற இடம் ஆலயமா? எது ஆலயம்? ஒரு மன்னன் கடவுளுக்கென்று ஒரு ஆலயம் கட்டுகிறான். உலகிலே எங்கும் கட்டப்படாத ஒரு அதிசயமான ஆலயமாக இருக்க வேண்டும், ஆடம்பரங்கள் அத்தனை நிறைந்த ஆலயமாக இருக்க வேண்டும் என்று ஒரு மனதிற்கு எண்ணி அவன் ஒரு மிகப்பெரிய மிகுந்த பொருட்செலவில் ஒரு ஆலயத்தை கட்டுகிறான். எங்கு பார்த்தாலும் மின்மின் விளக்குகள், பளிங்கு தரைகள், வான் உயர்ந்த கோபுரங்களை கொண்ட ஒரு ஆலயத்தை அற்புதமாக ஆடம்பரத்தில் அதிகமான செலவுகளை செய்து அந்த ஆலயத்தை கட்டி முடித்து ஆண்டவனை குடிகொள்ள அழைப்பு விடுக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் கூறுகிறார், இந்த ஆலயத்தில் தங்குவதற்கு நான் தயாராகவில்லை. மாறாக இதே ஊரிலே ஒரு ஏழை தொழிலாளி தன்னுடைய குடிசையில் எனக்காக ஒரு ஆலயம் கட்டியிருக்கிறான். அந்த ஆலயத்தில் தான் நான் குடிகொள்ளப் போகிறேன். எனவே உன்னுடைய ஆலயத்திற்கு நான் வரமாட்டேன் என்று ஆண்டவர் அந்த அரசனிடம் சொன்னாராம். அரசனுக்கு ஒரே அதிர்ச்சி. நான் கட்டிய ஆலயத்தை விட அது அவ்வளவு பெரிய ஆலயமா, இறைவனே விரும்பக்கூடிய ஆலயமாக இருக்கிறது என்றால் அந்த ஆலயத்தை நான் கண்டு பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டு அந்த குடிசை பகுதிக்கு சென்று அந்த குடிசையில் கட்டிய ஆலயத்தை பார்க்க சென்றானாம். எங்கும் சுற்றி பார்த்தான், ஒரு ஆலயம் இல்லை. குடிசையை கதவை திறந்து உள்ளே பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் மட்டும் அங்கே அமர்ந்து கொண்டு கடவுளுடைய பெயரை உச்சரித்து கொண்டே இருந்தானாம். ஒரு நாள் முழுவதுமாக அந்த அரசன் அவனை பார்த்து கொண்டே இருந்தான். அவனுடைய செயல்கள் வழியாக அந்த மனிதன் காலையில் எழுந்ததிலிருந்து மாலை இரவு உறங்கும் வரையிலும் ஆண்டவருடைய பெயரையே உச்சரித்து கொண்டும் தன்னுடைய அன்றாட செயல்கள் வழியாக ஆண்டவருடைய வார்த்தை உச்சரித்து கொண்டும் பிறருக்கு உதவி செய்கின்ற வழியாக ஆண்டவருக்கு உதவி செய்கின்றோம் என்ற மனநிலையோடு தான் அன்றைய பொழுதை அவன் கழிக்கின்ற இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அவன் செய்கிறது என்பது ஆண்டவருடைய பெயரை உள்ளத்தில் உச்சரித்து கொண்டிருப்பதால் ஆண்டவரே அவனுடைய உள்ளத்தில் குடிகொள்ள ஆசை கொண்டிருக்கிறார் என்பது அந்த அரசனுக்கு தெரிந்திருந்தது. அது தெரிய வந்தது. எனவேதான் அரசன் புரிந்து கொண்டான், வானளவு உள்ள கோபுரங்களால் மட்டுமல்ல, பளிங்கு கற்களாலும் அல்ல, மின்மினி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது ஆலயம் அல்ல, மாறாக ஆண்டவருடைய திருநாமம் ஒவ்வொரு நாளும் உச்சரிக்கப்பட வேண்டும். அது நம்முடைய செயல்கள் வழியாக மற்றவருக்கு அன்பை பரிமாறக்கூடியதாக இருக்க வேண்டும், மற்றவருக்கு பரிந்து பேசக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனநிலையை கொண்ட ஒருவரின் உள்ளம்தான் உண்மையான ஆலயம் என்பதை அரசன் புரிந்து கொண்டான். இறை மக்களே, நம்முடைய புரிதல் எப்படி இருக்கிறது? உண்மையிலே நாம் அனைவரும் ஆண்டவருடைய ஆலயமா? அன்பும் அமைதி, பரிவு, இது அனைத்தும் உள்ளடங்கிய உள்ளத்தை கொண்டதுதான் உண்மையாக இறைவன் குடிகொள்ளும் ஆலயம். அப்படிப்பட்ட ஆலயமாக இருந்தவர்தான் அன்னை மரியாள். அன்னை மரியாள் இறைவனின் ஆலயமாக இருந்தார் என்றால் அதற்கு காரணம் அன்னை மரியாவிடத்தில் பணிவு இருந்தது, பிறருக்காக பரிந்து பேசக்கூடிய அந்த பரிவு இருந்தது, பிறருக்கு ஓடி சென்று உதவக்கூடிய அந்த உதவுகின்ற மனப்பான்மை இருந்தது, எல்லோருக்கும் கையளிக்கக்கூடுகின்ற அந்த மனநிலை இருந்தது. எனவேதான் அன்னை மரியாளை இறைவனின் ஆலயமாக தேர்ந்து கொண்டால் அன்னை மரியாளும் இறைவனின் ஆலயமாக இருக்கின்றார். நாம் அனைவரின் இறைவனின் ஆலயமாக மாற வேண்டுமெனில் நம்முடைய உள்ளத்தில் போட்டி பொறாமை இருக்கக்கூடாது, ஆணவம் அகந்தை அறவே இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக அன்பு, அமைதி, பரிவு, பாசம் இவை அனைத்தும் இருக்க வேண்டும். அப்படி இருந்ததென்றால் நிச்சயமாக நாம் அனைவரும் ஆண்டவர் குடிகொள்ளும் ஆலயமாக இவ்வுலகில் வாழ முடியும், இறைவனுடைய அருளை மற்றவருக்கு கொடுக்க முடியும். அன்னை மரியாளை போல நாமும் இறைவனின் ஆலயங்களாக மாறுவோம், அதற்காக முயற்சி எடுப்போம். ஆமென். இறைவனின் ஆலயங்களாக நாம் அனைவரும் வாழ, அதே நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிக்க நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும்
நற்கருணை ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து மன்றாடுவோம். வாருங்கள். மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் மைந்தனே ஆராதனை. மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் மைந்தனே ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. அப்ரஹாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபம். அன்பே உருவான இறைவா, அன்னை மரியாள் இறைவனின் ஆலயமாக இருப்பது போல நாங்களும் இறைவனின் ஆலயமாக இருக்க வரம் தாரும். ஆமென். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.